ஆந்திரால இருந்து சென்னைக்கு வந்த கண்டெய்னர் லாரிகள்ல இருந்து 90 ஏசிகளை திருடிய சம்பவத்துல 6 பேரை போலீசார் கைது செஞ்சு அவங்க கிட்ட இருந்து 15 ஏசிகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பற்றிய கூடுதல் தகவல்களை கேட்போம். எமது செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசிதரன், இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன? 15 ஏசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய ஏசிகளுடைய நிலை இப்ப என்ன? இது பற்றி கைது செய்யப்பட்டவங்க கிட்ட மேற்கொள்ளப்பட்ட விசாரணையுடைய முழு விவரங்கள் என்ன? ஆந்திரா மாநிலம் தடாவிலிருந்து சென்னை துறைமுகத்திற்கு வந்த 2 கண்டெய்னர் லாரிகளில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் வைத்து ஏசி பாக்ஸ்கள் திருடப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். அந்த சம்பவத்தில் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 90 ஏசிகளில் 75 ஏசிகள் விற்கப்பட்டதாகவும் அதில் 18.75 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 15 ஏசியையும் குடோனில் இருந்து எண்ணூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொல்கத்தாவிற்கு செல்லக்கூடிய இந்த கண்டெய்னர் பெட்டி கொல்கத்தா சென்றடைந்த போது அதில் 111 பெட்டிகளில் மற்றும் 90 பெட்டிகள் காணாமல் போயிருப்பது தெரிய வந்தது. உடனடியாக அவர்கள் சென்னை துறைமுகத்திற்கு தகவல் தெரிவித்து சென்னை துறைமுகம் மூலம் எண்ணூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த புகாரின் பேரில் இந்த சோதனை மேற்கொண்ட போது ஜிபிஎஸ் கருவிகள் ஒரே இடத்தில் 2 கண்டெய்னர் லாரியும் நின்றதை வைத்து கண்டுபிடித்து ஓட்டுநரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அவர்கள் மூலம் மொத்தம் ஒரு 8 பேர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. அதில் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 6 பேருமே ஓட்டுநர்களாக பணிபுரிந்ததும் முக்கிய குற்றவாளிகளாக ஜானகிராமன், சரவணன் ஆகிய இருவரும் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு திட்டம் தீட்டியது தெரிய வந்திருக்கிறது. அவருடன் பயணித்த 6 நபர்களையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது 18 ஏசி பெட்டிகளையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில வடமாநில கொள்ளையர்கள் இது போன்ற சம்பவங்களில் அடிக்கடி ஈடுபட்டு வருவதால் இதை போன்று வழிகளில், அதாவது பைபாஸ் சாலைகளில் வைத்து கண்டெய்னர்களை உள்ளே இருக்கக்கூடிய பொருளை உடைத்து எடுத்தால் அவர்கள் பேர் வந்துவிடும், நாம் இந்த சம்பவத்தில் சிக்க மாட்டோம் என்ற எண்ணத்தில் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் போலீஸ் விசாரணையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த எண்ணூர் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தப்பியோடிய மற்ற 2 குற்றவாளிகளையும் தீவிரமாக தேடி வருகிறார்கள். கள விவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி சசி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.